ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் சொன்ன அளவுகளோட ஒரு முறை உங்க வீட்ல செய்து பாருங்க. திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ஒரு ருசியா இருக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இது போன் பீஸ் எல்லாம் கலந்தது தான். சிக்கன்ல கொஞ்சமா மஞ்சள் பொடி உப்பு போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துங்க. இப்ப இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. விதைகள் இல்லாம பாத்துக்குங்க. இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ஊறிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 3 ஏலக்காய், 4-5 கிராம்பு, 2 இன்ச் சைஸ்ல பட்டை, கடைசியா கொஞ்சமா கருவேப்பிலைகள் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு வறுத்துக்குங்க. நல்ல ஒரு வாசனை வரும், சிவந்து வரும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி இதை அப்படியே ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இப்ப பாருங்க, அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா பவுடர் இந்த மாதிரி இருக்கணும். அடுத்ததா ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்ததுக்கு அப்புறமா வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமா ஆகுற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சிக்கன் பெப்பர் ஃப்ரை ஒன்று போட்டிருந்தேன். நிறைய பேர் அது நல்லா இருக்கு, அதே மாதிரி இந்த பேன் எங்க வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இந்த ஸ்கில்லட் அயன் ஸ்கில்லட் தான். 1200 ரூபாய் இது நான் வாங்கியிருந்தேன். ஒமேகால தான் வாங்கியிருந்தேன், சென்னையில். ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்கு. இது ஃப்ரை பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். அதுவும் சிக்கன் இந்த மாதிரிலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த ஹேண்டில் ஹீட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சிலிக்கானால கவர் பண்ணியிருப்பாங்க லைட்டா. இப்போ இதில் கொஞ்சமா மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததா சிக்கன் துண்டுகள் அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது அந்த எலுமிச்சப்பழம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமா நீர் விட்டுருக்கும். அந்த நீரை வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதுல தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அந்த சிக்கன்ல இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே நல்லா வெளியில வர ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 to 7 நிமிஷம் எடுத்துக்கும். இப்ப பாருங்க, எனக்கு 7 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. சரியா இந்த சிக்கன் ஒரு 70% அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்ப இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. கடைசியா ஒரு 1/4 கப்புக்கு குறைவாகவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை இப்ப மூடி வச்சிருங்க. ஓரங்கள்ல லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி. இப்ப இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. இது சராசரியா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது இப்ப மறுபடியும் மூடி வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு அப்படியே இருக்கட்டும். இப்ப பாருங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரங்கள்ல நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், சுவையான மணக்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்திலே கொஞ்சம் இறக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரையா பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க ட்ரையா எடுத்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்க போறேன் இதை. அவ்வளோதான், ட்ரை ஆகிடுச்சு. இதுவே போதும், சரியா இருக்கும். ஆறிடுச்சுன்னா கரெக்டா இருக்கும். பார்க்கறதுக்கே எவ்வளோ நல்லா அழகா இருக்கு பாருங்க. கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது ஃப்ரைட் ரைஸோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இல்லைன்னா பிரியாணி, ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.